கனேடிய தமிழர்களாகிய எங்களுடைய வெற்றிகளையும் சாதனைகளையும் திரும்பி பார்க்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த இராப்போசன விருந்தில் பங்கு பெற்று வந்திருக்கும் அனைவருக்கும் கனேடிய தமிழர் பேரவையின் இனிய மாலை வணக்கங்கள். இந்த மாலை பொழுதில் பரந்த செழிப்பான தமிழ் சமூகத்தின் முன்னேற்றத்தை ஊக்கப்படுத்தவும் கௌரவிக்கவும் இங்கு கூடியிருக்கின்றோம். 3 லட்சம் கனேடிய தமிழர்கள் சகல பரப்பிலும் தமது முன்னேற்றத்தை நிரூபித்துக் கொண்டு வருவதுடன் உறுதியான தங்கள் சமூக பலத்துடன் தங்களது உயர்ந்த இலக்குகள் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். 30 வருடங்களாக தமது தாயகத்தில் இருந்து துரத்தப்பட்டு உயிர் வாழ்தலுக்கும் பாதுகாப்பிற்குமான இடம் தேடி கடல் கடந்து வரும் தமிழர்கள் கனேடிய தேசத்தின் நேசக்கரத்தால் நிறையவே ஆறுதலும் அடைக்கலமும் பெற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து நாம் வந்தாலும் நாம் பிறந்து வளர்ந்த ஈழத் தமிழ் தாயகத்தில் நாம் கொண்டிருக்கும் ஈடுபாடும் அக்கறையும் எங்கள் மத்தியில் ஒரு தேசிய ஒருமைப்பாடு வளர்வதற்கு உறுதியாக அமைந்திருக்கின்றன. இந்த தேசிய ஒருமைப்பாடே எமது வாழ்க்கையை இங்கே புலத்தில் பல இன்னல்களுக்கு மத்தியிலும் வெற்றிகரமாக அமைப்பதற்கு உதவி இருக்கின்றது. அதற்கு ஒரு சான்றாக இங்கு வந்திருக்கும் அவையோர்களாகிய நீங்களே திகழ்கிறீர்கள். இன்று பல தடைகளை வெற்றி கொண்டு மிக முக்கியமாக இந்த கியூபெக் மாநிலத்தில் பல உயரங்களை எமது சமூகம் அடைந்திருக்கின்றது. பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் பேணிக்கொண்டு அதேவேளை இந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்திகளில் ஒன்றாக நாம் முக்கிய பங்காற்ற வேண்டும். அதாவது இந்த நாட்டின் எதிர்காலத்தின் ஒரு பகுதியாக இல்லாமல் இந்த நாட்டின் எதிர்கால போக்கை தீர்மானிக்கும் கருவிகளில் நம் கைகளும் இருக்க வேண்டும். வருங்கால தமிழ் சந்ததியினரை இந்த பாதையில் இட்டுச் செல்லும் பெருநோக்கத்தோடு சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இலாப நோக்கற்ற அமைப்புத்தான் இந்த கனேடிய தமிழர் பேரவை. 11 வருடங்களுக்கு முன்பாக சிறு புள்ளியாக ஆரம்பித்து இன்று கனடா முழுவதும் பல கிளைகளை பரப்பி இணைந்து பங்காற்றும் தன்னார்வ தொண்டர்களின் கடின உழைப்பாலும் மற்றும் அங்கத்தவர்களின் அளப்பரிய உதவிகளாலும் ஒரு பலம் வாய்ந்த தமிழர் பிரதிநிதியாக வளர்ந்து நிற்கின்றது. கனேடிய தமிழர் பேரவையானது ஒரு உறுதியான தேசிய அமைப்பாக வளர்வதற்கு மொன்றியல் தமிழர்களின் பங்களிப்பு எவ்வாறு இன்றியமையாததாய் இருக்கிறது என்பதற்கு இன்றைய இந்த இராப்போசன ஒன்றுகூடலே எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. மிக முக்கியமாக கடந்த 2 வருடங்களாக எமது இளம் தலைமுறையினர் தங்களின் கைகளில் பொறுப்புகளை ஏற்று பல சிரமங்களுக்கும் தடைக்கற்களுக்கும் மத்தியில் தமது வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். அந்த வகையில் கனேடிய தமிழர் பேரவை வருடந்தோறும் முன்னெடுத்து வரும் இரத்த தான நிகழ்வின் மூலம் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் தமிழ் கனேடியர்களாகிய எங்களின் இரத்தம் மூலம் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது என்பதில் நாம் எல்லோரும் பெருமை அடைகின்றோம். அது மட்டுமல்லாது கனேடிய தமிழர்களாகிய நாம் கடந்த வருடம் எங்களின் நடைபயணத்தின் மூலம் $36,000 சேகரித்து வழங்கி ஏதிலிகளாக எதுமற்றவர்களாக வந்த எம்மை இருகரம் நீட்டி வரவேற்ற நாட்டிற்கு எமது பங்களிப்பினை வழங்கி தமிழ் கனேடியர்களாக பெருமையுடன் நிமிர்ந்து நிற்கின்றோம். ஒரு துளி இரத்தத்தின் பெருமதியையோ ஒரு உயிரின் பெருமதியையோ தமிழர்களாகிய எங்களுக்கு நன்றாகவே தெரியும். மே 2009 எமது உறவுகள் இறுதி யுத்தத்தில் அகப்பட்டு இரத்தமின்றி மருந்தின்றி கேட்பதற்கு யாருமற்று தாம் இன்னுயிர்களை இழந்த நினைவுகள் எம் மனதில் என்றும் வடுக்களாக பதிந்து கிடக்கின்றன. அன்று முறையான இறுதி சடங்கு கூட இன்றி மண் போட்டு மூடப்பட்ட உறவுகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்கான மரியாதையை வழங்கும் வகையில் அவர்களின் நினைவு நிகழ்வை கனேடிய தமிழர் பேரவை கனடாவின் பாராளுமன்றத்திற்குள் பல அரசியல் கட்சி பிரதிநிதிகளையும் அழைத்து 2009ஆம் ஆண்டு செய்திருந்தது. யுத்தம் முடிவிற்கு வந்திருந்த போதும் தமிழர்களின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அவர்களின் வாழ்க்கை புயலில் அகப்பட்ட படகு போல் திசை தெரியாமல் சென்று கொண்டிருக்கின்றது என்பதற்கு கடந்த வருடம் கனடா மண்ணில் 492 தமிழ் உறவுகளுடன் தடம் பதித்த சன்சி கப்பலே சாட்சியாக நிற்கின்றது. அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து தமது உறவுகள் இங்கே கனடாவில் தங்களுக்கு ஆதரவு கரம் தருவார்கள் என்று நம்பி வந்த வேளையில் கனேடிய தமிழர் பேரவை தம் நேசக்கரங்களை நீட்டி அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் மருத்துவ உதவி முதல் சட்ட ஆலோசனைகள் வரை வழங்கி அவர்களின் உறவுகளுடன் இணைத்து வைப்பதில் பெரும் பங்காற்றி இருக்கின்றது.
இங்கிருக்கும் பலருக்கும் கியூபெக் மாநிலத்தின் பங்கு கனடாவின் அரசியலில் எவ்வளவு காத்திரமானது என்பது தெரியும். அந்த வகையில் இந்த கியூபெக் மாநில மக்களின் கருத்துக்களை தமிழர் சார்பானதாக உருவாக்குவதன் மூலம் எமது தரப்பிற்கு வலு சேர்க்க முடியும் என்று உணர்ந்து எமது மொன்றியல் கிளை உறுப்பினர்கள் மிக கடினமாக உழைத்து அதில் வெற்றியும் கண்டிருந்தார்கள். கனடாவின் அன்பு கரங்களுக்குள் அடைக்கலம் தேடி வந்த உறவுகளை அரவணைத்து காப்பதுடன் நின்று விடாது வருகின்ற காலங்களில் அவர்களை போன்று உயிர் காக்க எல்லாவற்றையும் இழந்து வரும் எதிரிகளுக்கு எதிராக அமையிருந்த சட்ட முன்வரவு பில் C-49 நிறைவேறாமல் தடுப்பதற்கு அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஆகியவற்றுடன் இணைந்து பணிபுரிந்து அதில் வெற்றியும் கண்டிருந்தது. தமிழர்களாகிய எங்களை தவிர வேறு எவருக்கும் உயிர் காக்க ஓடும் அவலத்தின் பாதிப்பு தெரியாது. எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் பல கேள்விகள் கேட்கப்படாமலே வரலாற்றில் புதைக்கப்பட்டு விட்டன. அதே போன்றதொரு நிலை எமக்கு இனியும் வரக்கூடாது. எமக்கு மட்டுமல்லாது அவ்வாறானதொரு நிலை எந்த ஒரு இனத்திற்கு நிகழ்ந்தாலும் அதை சுட்டிக்காட்டி தட்டி கேட்கும் நிலையை சிறிது சிறிதாக எமது சமூகம் எட்டி வருகின்றது. இந்த வேளையில் கனேடிய தமிழர் பேரவை கனேடிய தமிழர்களின் பிரதிநிதியாக அவர்களின் ஒன்றுபட்ட குரலாக அதன் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களாலும் அங்கத்தவர்களாலும் கட்டி வளர்க்கப்பட்டு வருகின்றது. இன்று இந்த மொன்றியல் கிளை இளையோர்கள் முயற்சியில் பல தடைக்கற்களை கடந்து இந்நிலையை அடைந்திருக்கின்றது. எமது கரங்களை எங்கள் அங்கத்தவர்களாக இணைவதன் மூலம் பலப்படுத்துங்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவும் நாம் இன்னும் பல உயரங்களை அடைவதற்கு துணை நிற்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.